ஐடியல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறுன்றது ஒரு ரிங் அண்ட் அதில் வந்து ஒரு நான் எம்டி சப்செட் ஐன்னு சொல்லி எடுக்கிறோம். அதை வந்து எப்போ நம்ம லெஃப்ட் ஐடியல்னு சொல்லுவோம்னா இந்த ஐயில் இருக்கிற ஒரு எலமெண்ட் ஏ அப்படின்னு ஒரு எலமெண்ட் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி 2 எலமெண்ட் ஐலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ மைனஸ் பியுமே பிலாங்ஸ் டு ஐனா அது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் ஐயிலேருந்து ஒரு எலமெண்ட் அண்ட் இந்த ஆறுன்ற ரிங்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஆர் இன்டூ ஏ பிலாங்ஸ் டு ஐ அப்படின்னா இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது லெஃப்ட் ஐடியல். ஸோ இந்த ஆர் வந்து லெஃப்ட் சைடில் இருந்தது அப்படின்னா அது லெஃப்ட் ஐடியல். இதே இந்த ஆர் வந்து ரைட் சைடில் இருந்துச்சு ஏஆர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ரைட் ஐடியல். ஸோ ஒரு ஐடியல் வந்து லெஃப்ட் ஐடியல் ரைட் ஐடியல் ரெண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அதை வந்து ஐடியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஒரு நோட் என்ன அப்படின்னா எந்த ரிங் எடுத்துக்கிட்டாலும் சரி அதில் வந்து சிங்கிள்டன் ஜீரோவும் அந்த ரிங் அதுவுமே வந்து ஐடியல்ஸ் அப்படின்றாங்க. ஆனால் அந்த ஐடியல்ஸ் என்ன அப்படின்னா இம்ப்ராப்பர் ஐடியல்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? இதே மாதிரி நம்ம குரூப்பில் ஒன்று பார்த்தோம், இம்ப்ராப்பர் குரூப் அப்படின்ட்டு சொல்லி பார்த்தோம். என்னென்ன அப்படின்னா அதில் சிங்கிள்டன் எலமெண்ட் ஐடென்டிட்டியும் அந்த குரூப் அதுவுமே வந்து நம்ம இம்ப்ராப்பர் சப் குரூப் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இங்கே வந்து இம்ப்ராப்பர் ஐடியல்ஸ்ன்றதை பார்க்குறதுக்கு அது அந்த ரிங் அதுவும் அதுக்கப்புறம் சிங்கிள்டன் செட்டு ஜீரோவும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா அது ஐடியல் அப்படின்றத எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்றது நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, இசட் ப்ளஸ் டாட் வந்து ஒரு ரிங்குன்னு கொடுத்துட்டாங்க. அதில் வந்து i = 2z ஒரு ஐடியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ 2z இந்த சென்ஸ் இதில் வந்து செட் ஆஃப் 0 +or -2 +or -4 அப்படின்ட்டு 2 × 2ல் போயிட்டே இருக்கும். அப்போது இதில் வந்து நம்ம 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து a - b பிலாங்ஸ் டு ஐன்றது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஐயிலேருந்து ஏதாவது ஒரு 2 எலமெண்ட் எடுத்து அதை சப்ராக்ட் பண்ணி அதுக்கு வர ஆன்சர் இந்த ஐயில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். செகண்ட் கண்டிஷன் AR பிலாங்ஸ் டு ஐன்ட்டும் ப்ரூவ் பண்ணணும், RA பிலாங்ஸ் டு ஐன்ட்டும் சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ AR அப்படின்றது ஏன்றது வந்து என்னது பிலாங்ஸ் டு ஐயிலேருந்து நம்ம ஏ எடுத்துக்கிறோம் அண்ட் ஆர்லேருந்து நம்ம வந்து ஆர் எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ஆர்லேருந்து எடுத்துருக்கோம், இது ஐயிலேருந்து எடுத்துருக்கோம். ஏன்னா இங்கே இசட்டுன்றது என்னது ரிங்கு. ஸோ இந்த ரிங்கு தான் வந்து ஆறு, இங்கே ஐன்றது 2z அப்படின்றதுனால இப்படி 2 எடுத்து நம்ம கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரெண்டுமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இது வந்து ஒரு ஐடியல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஓகே. ஸோ அடுத்ததாக ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா in M2 of R the set of all matrices of the form A0 B0 where A, B belongs to R is a left ideal and is not a right ideal. ஸோ கொஷனில் என்ன கொடுத்துட்டாங்க, M2 of R அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது இங்கே எம்ன்றது மேட்ரிக்ஸை குறிக்குது, 2ன்றது 2 டைமென்ஷன் 2x2 மேட்ரிக்ஸ் அப்படின்றத குறிக்குது அண்ட் இங்கே ஆறுன்றது வந்து ரியல் நம்பர்ஸை குறிக்குது. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ் வித் ரியல் நம்பர்ஸ். ஸோ நம்ம வந்து இதை வச்சு நம்ம ஆர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டிட்டர்மைன் பண்ணிடலாம். ஆறுன்றது வந்து செட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ் ஆஃப் 2 டைமென்ஷன், கரெக்டாக 2x2 மேட்ரிக்ஸ். அப்போது இங்கே நம்ம வந்து எக்ஸு ஒய்யு W Z அப்படின்னு சொல்லி ஒரு 4 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா such that X, Y, W, Z belongs to real numbers. ஓகேவா? ஸோ இப்படி ஒரு இதுதான் வந்து நமக்கு ஆர். நமக்கு வந்து கொஷின்லேயே ஐ கொடுத்துட்டாங்க. ஐ வந்து எப்படி இருக்குது அப்படின்றது கொடுத்துட்டாங்க. A0 B0 such that AB belongs to R அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு லெஃப்ட் ஐடியல், அதாவது RA belongs to R பட் ஆனால் AR does not belongs to R அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா A - B belongs to ஐன்றதை ப்ரூவ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ நம்ம வந்து ஒரு 2 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கணும் இந்த ஐயிலேருந்து. அப்போது ஒரு எலமெண்ட் நான் வந்து A0 B0ன்னு எடுத்துக்கிறேன். இன்னொரு எலமெண்ட் வந்து let this be my A and B வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன் C0 D0ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ 2 எலமெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ இந்த 2 எலமெண்ட்ஸையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணுறேன். A - B அப்படின்னு பண்ணேன்னா எனக்கு என்ன ஒரு A - C இங்கே 0 - 0 B - D 0 - 0 which gives A - C B - D 0 0. ஸோ இது வந்து நமக்கு ஐ இருக்கிற ஃபார்மேட்லேயே இருக்கா. ஸோ திஸ் பிலாங்ஸ் டு ஐ. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணுது. செகண்ட் கண்டிஷன் RA பிலாங்ஸ் டு ஐ. ஸோ நம்ம ஆர்லேருந்து எடுத்துக்கிற எலமெண்ட் தான் எக்ஸு ஒய் டபிள்யூ இசட் அப்படின்றது அண்ட் ஏன்றது AB00. ஸோ RA நம்ம இப்போ கண்டுபிடிக்கணுமா, RAன்றது XYWZ இன்ட்டு AB00. சாரி, நான் அப்படியே மாற்றி போட்டேன்னா AB00. ஸோ இதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா எப்படி வரும், XA ப்ளஸ் YB இங்கே 0 ஆகிடும், WA ப்ளஸ் ZB இங்கேயும் 0 ஆகிடும். ஓகே. ஸோ இதுவுமே ஐயோடைய ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ இதுவும் பிலாங்ஸ் டு ஐ.
அப்போ RA பிலாங்ஸ் டு ஐன்னு ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. அடுத்து ஏஆர் என்ன? A0 B0 XY WZ. இப்போ இதை போட்டோம் அப்படின்னா A இன்ட்டு AX ப்ளஸ் 0Yன்னு வரும். 0Wன்னு வரும், அது 0. அடுத்தது BX, இதுக்கு அடுத்தது AYன்னு வரும், AY ப்ளஸ் 0Zன்னு வரும், இங்கே BZன்னு வரும். ஸோ இது வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஐ, ஏன்னா இது ஐயோடைய ஃபார்மெட்டில்னா இங்கே ரெண்டும் 0வாக இருந்திருக்கணும். ஸோ இது டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஐ, விச் மீன்ஸ் AR டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஐ. அப்போது RA பிலாங்ஸ் டு ஐ பட் AR டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஐ. ஸோ விச் மீன்ஸ் இட் இஸ் அ லெஃப்ட் ஐடியல். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் ஆர்க்கு எனி ரிங்குன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் A பிலாங்ஸ் டு ஆர்னு வச்சுக்கிறாங்க. அப்புறம் என்ன எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்கன்னா, AR இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் AX such that X belongs to R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A கேபிட்டல் R, இந்த கேபிட்டல் ஆர்ன்றது என்ன? ரிங்கு. ஸோ A இன்ட்டு கேபிட்டல் ஆர் செட் ஆஃப் ஆல் AX such that X belongs to R அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரைட் ஐடியல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ரைட் ஐடியல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ரைட் ஐடியல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம வந்து AR பிலாங்ஸ் டு AR அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். கரெக்டாக? ஸோ இங்கே வந்து ARல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? AXன்ற மாதிரி தான் இருக்குது. அப்போது நம்ம வந்து ஒரு 2 எலமெண்ட் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இது பண்ணுறதுக்காக. 2 எலமெண்ட் என்னென்ன எடுக்கிறோம் அப்படின்னா, 2 எலமெண்ட் என்னென்ன எடுக்கிறோம் அப்படின்னா AX AY பிலாங்ஸ் டு ஆர்னு எடுத்துக்கிறோம். ARன்னு எடுத்துக்கிறோம். ரைட்டாக? ARன்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து இந்த கொஷனை பொறுத்த வரைக்கும் ARன்றது தான் என்னது? I. ஓகேவா? ஐன்றது இந்த AR தான். அப்போ AX AY பிலாங்ஸ் டு AR அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். அண்ட் இங்கே வந்து X, Y பிலாங்ஸ் டு R அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ AX மைனஸ் AY இது தானே ஃபஸ்ட் கண்டிஷன். A மைனஸ் B பிலாங்ஸ் டு ஐன்னு ப்ரூவ் பண்ணுறது. அப்போ AX மைனஸ் AY வந்து எப்படி எழுதலாம்? A இன்ட்டு X மைனஸ் ஒய்ன்னு எழுதலாமா? இங்கே நமக்கு இந்த எக்ஸும் ஒய்யும் எங்கே இருக்குது? X, Y பிலாங்ஸ் டு R. ரைட்டா? அப்போ ஆறுன்றது என்னது? ரிங்குனா இதில் வந்து அதில் வந்து 6 ப்ளஸ்ஸு மல்டிப்ளிகேஷன் ரெண்டுமே இருக்கா? அப்போது நமக்கு வந்து எக்ஸு பிலாங்ஸ் டு ஆர், ஒய் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா மைனஸ் ஒய்யும் பிலாங்ஸ் டு ஆரா? ஏன்னா ஆர் ப்ளஸ்ன்றது ஒரு எபிலியன் குரூப் அப்படின்னா இன்வர்ஸும் இருக்குது தானே. அப்போ இன்வர்ஸ் ஆஃப் ஒய் என்னது? மைனஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஆர்ன்னு இருக்கும். அப்போ எக்ஸு மைனஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஆர்னு எழுதலாமா? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி படி எக்ஸ் மைனஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஆர்னு எழுதலாமா? அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக நம்ம ஆர் போடணும் அப்படின்னா இட் பிலாங்ஸ் டு AR இப்படி போடலாம். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. இந்த ARன்றது என்னது? I. ஸோ A மைனஸ் B பிலாங்ஸ் டு AR அப்படின்னு சொல்லி சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. செகண்ட் கண்டிஷன் AXன்னு ஒரு எலமெண்ட் தான் எடுத்திருக்கோம் பிலாங்ஸ் டு AR அப்படின்ட்டு. அப்புறம் வந்து ஆர்லேருந்து ஆர் மட்டும் ஒரு எலமெண்ட்னு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வந்து ARஐ வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா AX இன்ட்டு ஆர் அப்படின்னு எழுதுவோம். இது நம்ம எப்படி எழுதலாம்? A இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஆர்னு எழுதலாம். ஓகேவா? இது வந்து அசோசியேட்டிவ் அந்த மாதிரி A இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஆர்னு எழுதலாம். நமக்கு என்ன தெரியும்? எக்ஸும் பிலாங்ஸ் டு ஆர், ஆரும் பிலாங்ஸ் டு ஆர்னா அசோசியேட்டிவ் க்ளோஷர் படி XR வந்து பிலாங்ஸ் டு ஆர் தானே. மல்டிப்ளிகேஷனில் க்ளோஷர் படி அசோசியேட்டிவ் அண்ட் க்ளோஷராக அசோசியேட்டிவ் எல்லாத்தையும் படி என்னது? இட் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ அதனால் இதை வந்து AX ஆஃப் ஆர் வந்து பிலாங்ஸ் டு AR அப்படின்னு போட்டாச்சு. இது வந்து என்னது? A இன்ட்டு ஆர். இது வந்து ரைட் ஐடியலாக. ஸோ 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. அதனால் இது ரைட் ஐடியல் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஐடியல் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த ரிங் வந்து ஜஸ்ட் ஒரு ரிங்குன்னு எடுத்துடணும். இதில் வந்து காமுடேட்டிவ் ரிங்குன்றாங்க. காமுடேட்டிவ் ரிங்னா என்ன? மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற காமுடேட்டிவ் ரிங்கை கன்சிடர் பண்ணுறது. AR இஸ் ஈக்குவல் டு RA அப்படின்றது. ஸோ இங்கே காமுடேட்டிவ் ரிங்னா AR இஸ் ஈக்குவல் டு RAவுமே ஒரு ஐடியல் அப்படின்றாங்க. ஸோ இப்படி ஒரு காமுடேட்டிவ் ரிங்கில் இந்த ஐடியலை தான் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பிரின்சிபல் ஐடியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே என்ன இருக்குது? 2 பக்கமும் ஏன்ற எலமெண்ட்டை தான் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் ஐடியல் ஜென்ரேட்டட் பை A அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா, நம்ம சைக்ளிக் ஜென்ரேட்டர்ஸில் படித்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஆர்ன்றது ஒரு காமுடேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி அப்படின்ட்டாங்க. காமுடேட்டிவ் ரிங்னாலே நம்ம AR இஸ் ஈக்குவல் டு RAன்னு தெரியும். அந்த காமுடேட்டிவ் ரிங்கில் ஐடென்டிட்டியும் இருக்குது. இங்கே ஐடென்டிட்டின்றது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 1 குறிக்குது. ஸோ ஐடென்டிட்டி இருக்குது அப்படின்னா A இஸ் ஈக்குவல் டு A.1. ஓகேவா? A இஸ் ஈக்குவல் டு A.1 அப்படின்றதும் பிலாங்ஸ் டு ஜென்ரேட்டர் ஆஃப் A.
இது வந்து எப்போ ட்ரூவாக இருக்கும் அப்படின்னா அது ரிங்கு வந்து ஐடென்டிட்டி இருந்ததுன்னா அப்படின்னா A is equal to A dot I ஒன்றுன்றாங்க. சப்போஸ் இந்த A is equal to A dot 1 வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஜென்ரேட்டர் A அப்படின்னா இந்த ரிங்கில் ஐடென்டிட்டி இல்லைன்னு அர்த்தம்ன்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள் இதுக்கான எக்ஸாம்பிள் இந்த நோட்டுக்கான எக்ஸாம்பிள் நம்ம வந்து 2Z ப்ளஸ் ஸ்டார்ன்றது ஒரு ரிங்குன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 2Zல இருக்கிற எலமெண்ட்ஸ் என்ன 0 +or -2 +or -4 இப்படி தான் போகும். நம்ம வந்து இப்போ வந்து ஏக்கு பதிலாக இப்போ 4ன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துப்போம். இந்த 4ன்ற எலமெண்ட்டுக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னா 4ன்ற எலமெண்ட்னா என்ன அர்த்தம் 4 6 கூட மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 6 கூட 4 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 0 +or -8 +or -16 +or -24 இப்படி போகுது ரைட்டா. ஆனால் இப்போ 4 இங்கே ஏன்றது 4ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா A 4ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வேறு ஒன்று A 4ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து எப்படி இம்ப்ளை பண்ணணும் 4 × 1ன்னு இம்ப்ளை பண்ணணும். இது வந்து பிலாங்ஸ் டு ஜென்ரேட்டர் ஆஃப் 4ன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 4 × 1ன்றது வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு 4ன்னு வரும். ஏன்னா இந்த ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 1ன்ற எலமெண்ட் இல்லவே இல்லை. 1 வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு R. அதனால் இது வந்து A டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஜென்ரேட்டர் A அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு தியரம். நெக்ஸ்ட் ஒரு தியரம் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரூஃப் எதுவும் வேணாம் இப்போதைக்கு. என்ன சொல்லியிருக்காங்க ஆறுன்றது ரிங் வித் ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ரிங்கில் 1ன்ற எலமெண்ட் இருக்குது. ஓகேவா. இஃப் I இஸ் அன் ஐடியல் ஆஃப் R நம்ம வந்து ஆருக்கு ஐன்ற ஒரு ஐடியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஐயில் 1ன்ற எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா I இஸ் ஈக்குவல் டு R அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மாதிரி கொடுக்குறேன். இப்போ வந்து இது வந்து R அப்படின்னு வச்சுப்போம். இந்த Rல் 1 இருக்குது. ஓகேவா. இதுக்கு அடுத்து இந்த Rலேருந்து ஒரு ஐடியல். ஓகேவா. இது வந்து அந்த ஐடியல் ஐன்றது இதுலேயும் 1 இருக்குது அப்படின்னா இந்த R இஸ் ஈக்குவல் டு I அப்படின்றாங்க. ஸோ 1 வந்து பிலாங்ஸ் டு ஆர்லேயும் இருக்குது 1 வந்து பிலாங்ஸ் டு ஐன்ட்டும் இருக்குது. ஐன்றது ஐடியல் ஆஃப் ஆர். ஸோ இப்படி இருந்துச்சு இந்த கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா I இஸ் ஈக்குவல் டு R அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு தியரம். ஓகே நெக்ஸ்ட் தியரம் லெட் F பி எனி ஃபீல்டுனா என்ன ஒரு காமுடேட்டிவ் ரிங்கு. அந்த காமுடேட்டிவ் ரிங்கில் ஐடென்டிட்டி இருக்குது அண்ட் அதில் இருக்கிற எல்லா நான் ஜீரோ எலமெண்ட்ஸும் யூனிட்டுன்றாங்க. யூனிட் அப்படின்னா அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து யூனிட் அப்படின்னா அந்த எலமெண்ட்டுக்கு ஒரு இன்வர்ஸ் இருக்குது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ ஃபீல்டுன்றது ஒரு காமுடேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி அண்ட் யூனிட் அண்ட் எவ்ரி நான் ஜீரோ எலமெண்ட் ஹேஸ் அ யூனிட். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து ஃபீல்டு. அப்போது ஒரு ஃபீல்டுக்கு வந்து 2 ஐடியல்ஸ் தான் இருக்குன்றாங்க. ஃபீல்டுக்கு பொதுவாகவே ஒரு ஃபீல்டுக்கு 2 ஐடியல்ஸ் தான் இருக்கும். என்னென்ன அப்படின்னா சிங்கிள்டன் 0 அண்ட் F இந்த 2 மட்டும்தான் ஐடியல்ஸாக இருக்கும். இந்த 2 ஆல்ரெடி நம்ம என்னென்னு பார்த்தோம் இம்ப்ராப்பர் ஐடியல்ஸ்னு பார்த்தோமா. ஸோ ஒரு ஃபீல்டுக்கு ஜென்ரலாகவே ப்ராப்பர் ஐடியல்ஸ் கிடையாது இம்ப்ராப்பர் ஐடியல்ஸ் மட்டும்தான் இருக்குன்றாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் தியரம் R be a commutative ring with identity 1ன்ட்டாங்க. நம்ம வந்து இப்போ என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா ஆறுன்றது ஒரு காமுடேட்டிவ் ரிங்னு கன்சிடர் பண்ணுறோம். அதில் ஐடென்டிட்டி வந்து 1 இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். அப்போது R வந்து எப்போ நம்ம ஃபீல்டுன்னு சொல்லுவோம்னா ஆருக்கு ப்ராப்பர் ஐடியல்ஸ் இல்லை அப்படின்னா அதை வந்து ஃபீல்டுன்னு சொல்லுவோன்றாங்க. ஓகேவா. ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் ஃபீல்டுனா காமுடேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி அண்ட் எவ்ரி நான் ஜீரோ எலமெண்ட் இஸ் யூனிட் அப்படின்னு சொல்லி தெரியுமா. அப்போது இங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்க R வந்து ஒரு காமுடேட்டிவ் ரிங்கு ஐடென்டிட்டி இருக்குன்ட்டாங்க. சப்போஸ் இப்போ Rக்கு வந்து நம்ம ஐடியல்ஸ் பார்க்கும்போது ப்ராப்பர் ஐடியல்ஸ் எதுவுமே இல்லை இம்ப்ராப்பர் ஐடியல்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதாவது இந்த சிங்கிள்டன் 0வும் அந்த R அதுவுமே தான் வந்து ஐடியல்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த R வந்து ஒரு ஃபீல்டு. ஏன்னா இது இந்த தியரத்துடைய கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ஃபீல்டு அப்படின்றாங்க. ஓகே அடுத்தது பிரின்சிபல் ஐடியல் டொமைன். நமக்கு வந்து பிரின்சிபல் ஐடியல் டொமைன்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி இன்டெக்ரல் டொமைன்னா என்ன அப்படின்றது தெரியணும். இன்டெக்ரல் டொமைன் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஸோ இன்டெக்ரல் டொமைன்ன்றது ஒரு காமுடேட்டிவ் ரிங்கு வித் ஐடென்டிட்டி. ஓகேவா. ஒரு காமுடேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி அண்ட் நோ ஜீரோ டிவைசர்ஸ் அப்படின்னா A B ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் A ஈக்குவல் டு 0 ஆர் B இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா. நோ ஜீரோ டிவைசர்ஸ்னால் AB ஈக்குவல் டு 0 நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா A இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கணும் இல்லாட்டி B இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கணும். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் நம்ம AB இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஒரு இன்டெக்ரல் டொமைனுக்கான கண்டிஷன். ஓகேவா. ஜீரோ டிவைசர்ஸ் அப்படின்னா என்னென்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு 0னா ஏவும் சரி பியும் சரி நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே இன்டெக்ரல் டொமைனில் அப்படியே ஆப்போசிட்டு ஏபி ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஒன்று ஏ இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கணும் இல்லாட்டி பி இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஸோ இதுதான் இன்டெக்ரல் டொமைன். ஸோ ஒரு இன்டெக்ரல் டொமைனை நம்ம எப்போ பிரின்சிபல் ஐடியல் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம்னா அந்த இன்டெக்ரல் டொமைனில் உடைய எல்லா ஐடியலும் ஓகேவா அந்த இன்டெக்ரல் டொமைனில் இருக்கிற எல்லா ஐடியலுமே வந்து ஒரு பிரின்சிபல் ஐடியலாக இருக்கும்போது தான் வந்து அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா பிரின்சிபல் ஐடியல் டொமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இசட்டுன்றது ஒரு பிரின்சிபல் ஐடியல் டொமைன்ன்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த இசட்டுடைய ஐடியல் எல்லாமே வந்து NZ அப்படின்ற ஃபார்மில் தான் இருக்கும்.
ஓகேவா? அதுக்கப்புறம் எனி ஃபீல்டு எஃப் இஸ் அ பிரின்சிபல் ஐடியல் டொமைன். எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலுமே அது வந்து ஒரு பிரின்சிபல் ஐடியல் டொமைன் தான்றாங்க. ஏன் அப்படின்னா அதில் ஒரே ஐடியல்ஸ் என்னென்ன எஃப்பும் சிங்கிள்டன் ஜீரோவும் தான். ஸோ அது வந்து பிரின்சிபல் ஐடியல் டொமைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.